போகிற போக்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நச்சுன்னு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, உங்கள் பிரச்சனை போயிட்டே இருக்குது, அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்குதா, அல்லது அது எதனால் நடக்குது, இன்னும் எவ்வளோ காலம் போக போகுது அப்படிங்கிற நிறைய விஷயம் தெளிவு கிடைக்க போகுது. இப்போ பார்க்கலாம். வாவ்! இப்போதைக்கு நீங்கள் பார்க்குறவங்கள வேலை பார்க்குறீங்க. ஆனால் வேலை பார்க்குறதுக்கு உண்டான ஊதியம், உயர்வு, நீங்கள் திறமை நிறையா இருக்குது. பட் ஆனால் அந்த கம்பெனி ஒர்த்தான கம்பெனி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நிறைய விதமான போராட்டங்கள் இருக்குது. உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறதா இருக்கலாம், அல்லது நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே சுற்றில இருக்கிற மக்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். கம்பெனி முதலாளி அந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பிரச்சனைகள் மோதல்கள், சண்டைகள் அப்படி கூட போகலாம். வீட்டில் பணப்பிரச்சனையினால் சில சண்டை சிக்கல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஆனால் உங்களுக்கு 9 ஆஃப் கப்ஸ் வந்துடுச்சு. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய 10 ஆஃப் வான்ஸும் வந்துடுச்சு. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய விஷஸ்லாம் நிறைவேறப்போகுது. 10 ஆஃப் வான்ஸ் அப்படிங்கும்போது சூப்பரான நிறைய விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்னென்னா ஒரு சுமை தாங்கி அப்படின்னே சொல்லலாம். உங்கள் லைஃப்பில் ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அழகான விஷஸ் கொடுக்குறாங்க 9 ஆஃப் பென்டக்கலில். பட் இது வரைக்கும் நீங்கள் இதில் பார்க்குற ஒரு விஷயம் என்ன இங்கே மேஜராக போயிட்டுருக்குன்னா, பணத்தால் கஷ்டம். பணம் கொடுத்து வராமல் இருக்கலாம், அல்லது சம்பளம் உயர்வாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேலை கிடைக்காமல் இருக்கலாம், படித்தும் கரெக்டான ஒரு வேலைக்கே உட்காராமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறீங்க. வெறும் மனப்போராட்டம். சுற்றி உள்ளவர்கள் அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, படிக்கிறது வேஸ்ட்டு, இருக்கிறது வேஸ்ட்டு, நீயே வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் உங்களை உதாசீனப்படுத்தலாம். நிறைய சுமைகளை தாண்டி தான் வந்திருக்கீங்க. ஒரே பையனாக கூட இருக்கலாம், அல்லது ஒரே பொண்ணாக இருக்கலாம். குடும்ப சுமையை சுமக்கக்கூடிய ஒரு தருவாயில் கூட நீங்கள் இருக்கலாம். அல்லது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம், சிங்கிள் ஃபாதராக இருக்கலாம், சிங்கிள் மதராக இருக்கலாம், அல்லது குடும்பத்தோடைய மற்ற உறுப்பினர்களோட பொறுப்பையும் சேர்த்து நீங்கள் சுமக்கக்கூடிய ஒரு சுமைதாங்கியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டத்தின் பலனுக்கு ஏற்ப கடவுள் உங்களுக்கு அழகான சூப்பரான பெண்டகள் கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப அன்பான பர்சன் தான். உங்களுக்கு அன்பான பர்சன் உங்கள் லைஃபுக்குள்ளேயும் வருவாங்க. ஸோ எந்த விதமான எதிர்பார்ப்பும் தேவையில்லை. பாசிட்டிவிட்டி, சந்தோஷம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நீங்கள் வைத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அன்பும் கிடைக்கும், தேவையான பெண்டகள் லெவலில் பணமும் கிடைக்கும், சொத்து சுகம் எல்லாமே லக்ஸுரியான வாழ்க்கை மாறும். உங்கள் போராட்டங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த போராட்டத்தெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது, மற்றவங்களுக்காக இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்காக மட்டும் சந்தோஷத்தை நீங்கள், உங்கள் சோலோட சந்தோஷத்தை நீங்கள் அதை பூர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் வாழும்போது உங்கள் லைஃப்பில் வேறு லெவல் முன்னேற்றம். தேங்க்யூ. அப்போ நீங்கள் என்ன போடுறீங்க கமெண்ட்டில் அப்படின்னா, மை லைஃப் அப்படின்னு போடுங்க.